Welcome to the world of Tamil arts, mame. రాజరాజేశ్వరి అమ్మ అని ఆయన పేరు పెట్టింది. ஈஸ்வடு உண்டாடு. மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்துல உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. நம்ம சேனல்ல ஆந்திரா சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு மேக்கிங் வீடியோவால் நம்ம அவங்களுக்கு எடுத்து தெளிவாக புரிகிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். சின்னதாக ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயத்தை வச்சு ஹாப்பியாக வாழ கற்றுக்கணும். எல்லா ஸ்டேட் வாரி இந்த பாதையில் தான் கடந்து போகுது. இந்த அம்மன் கோயிலை தாண்டி தான் போகுது. வெல்கம் பேக் டு அவர் தமிழ்நாடு. மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்துல உங்களை సந்தித்ததுல ரொம்ப మగిల్చి. పుట్టలో పోయింటే ఆ పుట్టలో తీసింది సదానంద స్వామి తర్వాత మళ్ళా పుట్టను దొగిచ్చి మేము మాను కొడతా అంటే మా మీదకి పాము వస్తా అంటే ఆ పామును కూడా మింద పండ పెట్టుకొని అప్పుడు ఆయన బాయిలో కూర్చొని నీళ్ళ మీద జింకశరం పరుచుకొని నీళ్ళ మీద కూర్చొని అప్పుడు జపం చేసి 3 రోజులు ఉన్నాడు బాయిలోని. అట్లా జపం మీద 2000 మంది జనాలు ఉన్నవాడు. జనాలందరినీ కలిసి టెంకాయలు కొట్టి ఆయన ఒక దేవుడే అనుకో, సదానంద స్వామి. இப்போதான் நம்ம வெளியகிரி போயிட்டு வந்தோம். ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வீடியோ போக சொல்கிறேன். ஒரு பெரிய மரத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டேன். நிழலுக்கு ஒதுங்கியாச்சு. சரி, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்கள் ஆந்திராவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 நிமிஷத்துக்கு 1 லிட்டரு ஒரு தண்ணி பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அப்போ தான் இங்கெல்லாம் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. சரி, நான் சாயந்தரம் தான் வரலான்னு நினச்சேன். சரி, டைம் இல்லைனால சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த ஸ்பாட்டை அப்படின்னு சொல்லி தான் இறங்கியாச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். మళ్ళా రాజరాజేశ్వరి అని ఆయన పూజ చేసినాక రాజరాజేశ్వరి అని గంగమ్మని పెట్టకూడదు, రాజరాజేశ్వరి అమ్మ అని ఆయన పేరు పెట్టింది. సదానంద స్వామి పెట్టింది. అంతగా ముందు ఏంది పుట్లో బుడకుంది ఊరు ఏమి అనుకోనిలా. ఆ సదానంద స్వామి ముందరగా ఇచ్చింది అమ్మవారిని. ஈஸ்வடு உண்டாடு. பூஜாரி எங்கட சிவா. இவங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு. அதுக்கு மேலே ஒரு பாதை மாதிரி போகுது. அங்கே வந்து லிங்கம் ஒன்று இருக்கான், பழைய காலத்து லிங்கம். இது 300 வருஷம் அம்மன் கோயில் இருக்காங்க. பயங்கரமான பவரு அப்படின்னாங்க. லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சனால அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்துட்டேன். அதாவது எல்லா ஸ்டேட் வாரி இந்த பாதையில் தான் கடந்து போகுது. இந்த அம்மன் கோயிலை தாண்டி தான் போகுது. நம்ம சேனலில் ஆந்திரா சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு மேக்கிங் வீடியோவால் நம்ம அவங்களுக்கு எடுத்து தெளிவாக புரிகிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். மீண்டும் இன்னொரு ஆன்மீக பயணத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த இருக்கிற சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உடனே உங்கள் ஃபோனை தள்ளி டைன்னு வரும். நான் வெள்ளியங்கிரி ஏறினது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் நினச்சே பார்க்கல. நான் பார்த்துக்கு దిల్లా భయంకరమైన బేస్మెంట్లా ரொம்ப అడి వాంగిరిచి 10 పడి ఏర్నోని. చాలా చరిత్ర ఉంది అమ్మకు. పుట్టలో నుంచి వెలిచింది అమ్మ రామచంద్రారెడ్డి. இங்கே ஒரு பாதை போதில் இது மேலே போனீங்கன்னா ஒரு பழமையான ஒரு லிங்கம் பார்க்கலாம் அப்படின்னாரு ஒருத்தர். இங்கே கீழே ஒருத்தர் இருந்தார். சின்னதாக ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயத்தை வச்சு ஹாப்பியாக வாழ கற்றுக்கணும். இந்த ஷர்ட்டை வந்து என்ன அறியாமலேயே நான் போட்டுக்கிட்டு நிறையா ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ஷூட்லாம் பண்ணிருக்கேன். என்னோட ட்ராவல் பண்ணுறது முக்கால்வாசி இந்த ஷர்ட்டு தான். சரி, வாங்க நம்ம சிவனை பார்த்துட்டு அப்படியே நம்ம டாட்டா பாய் சொல்லிவிட்டு நம்ம போகலாம். இந்த பயணத்தை நல்லபடியாக முடிக்கணும். நான் வெள்ளியங்கிரி ஏறினேங்க. ஆனால் அது 7 மலை. நீங்கள் இந்த 7 மலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலையிலையும் இது மொத மலை முடிஞ்சோடனே இது 2வது மலை முடிஞ்சோடனே 3வது மலைன்னு வச்சுருந்தா கொஞ்சம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது வயசானவங்களாம் ஏறுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பு தர மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், சிவன் இருக்கிறாரு. அதாவது எல்லா இடத்துலையும் சிவன் இருப்பார். நம்ம ஏதாவது சம்பவக்குள்ளே இறங்கிட்டா அந்த சம்பவத்தை முடிச்சு தான் நம்ம மூச்சே விடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து சுற்றி குறைஞ்சிருக்காங்க. சிவனை வந்து லிங்கமாக இங்கே வச்சு வழிபடுறாங்க. கண்ணு கட்டுற தூரம் வரையும் மலையாக தான் இருக்குங்கிட்டு. நம்ம சேனலில் வந்து 124 அடி பெரிய சிறுடி சாய்பாபா கோயிலில் போய்ட்டு வீடியோ பண்ணி பெனகனப்பள்ளியில் இருக்க அந்த கோயில் போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்து ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுவாங்க. அந்த பஜ்ஜி வந்து நம்ம ஊர் மிளகா பஜ்ஜிலாம் வரைக்கும் உள்ள இந்த ஊர் மிளகா பஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி ஸ்வீட் போட்டு தருவாங்க. நடுவில் ஸ்வீட் தடவி
தருவாங்க. நான் அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு 10 பஜ்ஜி கிட்ட தராங்க. இங்கே இருக்க பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. எல்லா ஸ்பாட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ பண்ணி போடணும் தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த சேனல் ஆரம்பித்தது. அந்த காசுக்கு 10 பஜ்ஜினா தாராளமாக 20 ரூபா கொடுத்து நம்ம வாங்கலாம். ஆனால் இங்கே ஃபுல்லாக ஃபுட்டு பார்த்தீங்கன்னா காரம் தான் இருக்கும். ரசத்தில் கூட காரம், சாம்பாரில் கூட காரம். மோர் மட்டும் இங்கே வந்தீங்கன்னா மோரை மட்டும் நீங்கள் நிறையா சாப்பிடணும். ஏன்னா வெயில் ஜாஸ்தி இல்லை, நல்லா ஹீட் ஆகாமல் இருக்கும். பர்வதமலையில் ரொம்ப ஓவராக இருக்கும். அந்த கடப்பாறை ஏணி இருக்கும், அங்கே ஏறும்போது ரொம்ப டஃப் கொடுப்பான். வெள்ளியங்கிரி நம்ம போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு போய் பாருங்கள். அதாவது முக்கால்வாசி இது மாதிரி கோயிலே பார்த்தா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸு அது மாதிரி நிறையா பேப்பருங்கெலாம் கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்க பார்க்கலாம். நம்ம அது கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களால் முடிஞ்ச இது மாதிரி வேஸ்டேஜ் குப்பையெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருங்க. எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதுதான் குட் ஹேபிட்டு. வெள்ளியங்கிரியில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இருந்துச்சு. அந்த சுனையில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்லியும் நிறைய பேர் வந்து இந்த துணியை ஈரோ துணியை போட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அதான் நம்மளால் அதை எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. நம்ம சின்ன ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனாலே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த மலையில். என்னன்னு தெரில, திடீர்னு இந்த கோயிலை வந்து ஒரு நண்பர் வந்து நம்மள்ட்ட சொன்னார். உடனே அடுத்த 2 நிமிஷத்துலேயே ஐடியா போட்டு சின்ன ஸ்பாட்டை போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிடலாம்டா, நம்ம சேனலுக்கு இது அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அம்மன் செம பவர்ன்றாங்க. ஆனால் இது ரொம்ப லாங்கில் இருக்குது. சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் அங்கேருந்து வரணும்னா இங்கே 200-300 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த அம்மனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்பு முடியாதவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். அந்த உடம்பு வந்து அந்த நோய் வந்து சரியாயிடும் அப்படின்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருக்க சொல்லி ஆன் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன்.